Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இந்த இபிஎஸ் முன்னாடி செங்கோட்டையன் வராதது, அவர் இருவரும் சேர்ந்து நிகழ்வுகள் பங்கேற்காதது, செங்கோட்டையன் தனித்து செயல்படுவது ஒரு பேசுபொருளாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் சபாநாயகர் அப்பாவோ தனியா சந்திச்சிருக்கிறார் செங்கோட்டையன். இது குறித்து இப்போ விஷயம் என்னன்னா, இபிஎஸ் இடம் கேள்வி எழுப்பும்போது அதை நீங்க செங்கோட்டையன் கிட்டே சென்று கேளுங்க, இது தனிப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இப்ப பிரஸ் மீட்ல பேச முடியாது போன்ற மழுப்பலான ஒரு பதில கொடுத்திருக்கிறார். என்ன நிலைக்கு இட்டு செல்கிறது, எங்கு சென்று கொண்டிருக்கிறது அதிமுக? இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறீங்க? அதிமுக அடுத்த பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சியாமண்ணனோட கருத்து முழுக்க சரி அந்த விஷயத்துல. அதாவது செங்கோட்டையனை அவரை பொறுத்தவரையில் நம்பகத்தன்மை கொண்ட தலைவர், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தலைவர் என்று டெல்லி பாஜக பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி செங்கோட்டையன் மீது மிகுந்த மதிப்பை வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை ஒரு நம்பகத்தன்மையற்றவர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவிற்குள் பாஜக கூட்டணி வேண்டும் என்று தென் மண்டலத்தை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்களும் மேற்கு மண்டலத்தை அதிமுக எம்எல்ஏக்களும் பாஜக பலமான இடத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையனோடு தொடர்பில் இருக்கின்றனர். அதே வேளையில் பாஜக கூட்டணி தங்களுக்கு நஷ்டம், பாஜகவுடன் சேர்ந்தால் தோல்வியடையும் என்று கருதக்கூடிய சி.பி. சண்முகம், இவர் ஜெயக்குமார் போன்ற வடதமிழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பின் மிகவும் தெளிவாக இருக்கின்றனர். அரசியல் அரங்கத்திலும் சில கூட்டணி கட்சிகளும் இதன் அடிப்படையிலே சில நகர்வுகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றன. மொத்தத்தில் அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் நிலைமை மாறி இபிஎஸ் கேஏ செங்கோட்டையன் என்று அடுத்த கட்ட மோதல் வலுக்கிறது. இதில் செங்கோட்டையன் தொண்டர்களின் ஆதரவை பெற்றவராகவும் ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் இன்றைய நிகழ்வுகள் செங்கோட்டையன் பார்த்ததும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நான் உறுதியாக இருப்பேன், எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமியுடன் சமரச ஆக மாட்டேன் என்று டெல்லி தலைமைக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தெற்கே மேற்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய சமிச்சையை தெரிவிக்கிறார். செங்கோட்டையன் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். வரும் நாட்களில் பாஜக கூட்டணி வேண்டும் என்று கருதுவர்கள் செங்கோட்டையன் தலைமையிலும், எடப்பாடி தலைமையில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று கருதுவர்களும் திரள்வார்கள். இதை மறைப்பதற்கு நானும் பாஜக கூட்டணிக்கு எதிரானவன் இல்லை என்ற முடிவை எடப்பாடி எடுத்தாலும் டெல்லி பாஜக தலைமை கடந்த கால 2024 மக்களவைத் தேர்தலில் மோடி பிரதமர் என்ற அணிக்குள் வராமல் பாஜக மைனஸ் என்று முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டார்கள். செங்கோட்டையனை நம்பிக்கைக்குரியவராக பாஜக டெல்லி மேலிடம் கருதும் என்று கருதுகிறேன். இந்த அடிப்படையில் ஷியாமண்ணனின் கருத்தின் அடிப்படையில் நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதுகிறேன். ஷியாமண்ணனின் கருத்தை நான் என்டாஸ் பண்ணுகிறேன். ரைட். திரு ரவீந்திரன், நீங்க சொல்வது பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக. செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணியினர் பாஜகவினுடைய கூட்டணி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு நெருக்கடி தானா? இப்போ எடப்பாடி பழனிசாமி இதனை எவ்வாறு கையாள போகிறார்? இது ஒரு நெருக்கடியா தானே இருக்கும் வரக்கூடிய தேர்தல் அவருக்கு. தானும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாளன் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை எடப்பாடி காட்டுவார். ஏற்கனவே மோடிக்கு முக்கியமான மக்களவை தேர்தலிலே நம்பகத்தன்மையற்றவராக எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டதனால் நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் நம்பகத்தன்மை கொண்ட கேஏ செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவினர் பெரும்பான்மையர் அணிவகுப்பதை விரும்புவார்கள். இந்த வகையில் ஓபிஎஸும் அவரை சார்ந்தவர்களும் செங்கோட்டையின் பின் திரள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நன்றி திரு ரவீந்திரன், இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டதற்கு. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.